வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அண்ணாமலை அவர்கள் பாஜகவிலிருந்து விலகிட்டாரு. ராஜினாமா கடிதத்தை பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீன்கிட்ட கொடுத்துட்டாரு. 5 பக்கங்கள் கொண்ட ராஜினாமா கடிதமா. அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு. A to Z எல்லாத்தையும் புட்டு வச்சிருக்காரா அண்ணன் அந்த கடிதத்தில். எதுக்காக நான் கட்சியிலிருந்து விலகிறேன், யாரெல்லாம் என்னைய ஓரங்கட்ட நினைச்சது, கோஷ்டியாக சேர்ந்துக்கிட்டு யாரெல்லாம் கட்சியுடைய வளர்ச்சியை தடுக்கிறது, யாரெல்லாம் திமுக அதிமுகவோடு மறைமுக டீலிங் வச்சிருக்கிறது, 2026 சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக படுதோல்வி அடைஞ்சதுக்கு காரணம் என்ன, யாரெல்லாம் காரணம் அப்படிங்கிற எல்லாத்தையும் அண்ணன் ராஜினாமா கடிதத்தில் மென்ஷன் பண்ணியிருக்காராம். 2026 ஒரு 4 பேர் அவங்களுக்கு விரும்பிய தொகுதியை அதிமுக கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டு மற்ற தொகுதிகள் எல்லாத்தையும் டீலில் விட்டுட்டாங்க. அதிமுக கிட்ட மற்றது எது வேணாலும் கொடுங்க, ஆனால் முக்கியமாக இந்த 4 மட்டும் எங்களுக்கு வேண்டிய தொகுதிகள் வேணும் அப்படின்னு கேட்டு வாங்கினாங்க அப்படிங்கிறதெல்லாம் சுட்டி காட்டியிருக்காராம். ஆக மொத்தம் பாஜகவிலிருந்து அண்ணாமலை விலகும் போது ஒரு சிறப்பான தரமான சம்பவத்தை பண்ணிட்டு தான் அண்ணாமலை விலகியிருக்காரு. 2வது, நேற்று திருச்சிக்கு சிஎம் வந்திருந்தாருல்ல, அப்போது மதிமுகவுடைய துரை வைகோ என்ன பண்ணியிருக்காரு, விஜயை வெல்கம் பண்ணியிருக்காரு. மதிமுக திமுகவோடு கூட்டணியில் இருக்காங்க, ஆனால் விஜயை வெல்கம் பண்ணியிருக்காரு. சரி, எம்பி அப்படிங்கிற முறையில் வெல்கம் பண்ணியிருக்காரு அப்படின்னாலும் கூட என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு தெரியுமா? துரதிருஷ்டவசமாக திமுக சின்னத்தில் போட்டியிட்டதுனால டிவிகே ஆட்சிக்கு எங்களால் ஆதரவளிக்க முடியலை, துரதிருஷ்டவசமாக திமுக சின்னத்தில் போட்டிட்டு தொலைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காப்புல. இது திமுகவுக்கு கவலையை ஏற்படுத்தியிருக்கு. எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு பிறகு எல்லாரும் பிச்சுட்டு போயிட்டாங்க, மதிமுக மட்டும்தான் கூட இருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிருந்தோம், மதிமுகவும் ஜூட்டு விட போகிறாங்க போல அப்படின்னு ஸ்டாலின் வருத்தமா. இது 2. 3வது, ஜூன் 8ஆம் தேதி இண்டி கூட்டணி ஆலோசனை கூட்டம் நடக்க போதான். திமுகவை இண்டி கூட்டணியிலிருந்தே சைட்லைன் பண்ணிட்டாங்க காங்கிரஸ். இப்போ டிவிகேவோடு கூட்டணி வச்சிருக்காங்களே, அதனால டிஎம்கேவை இண்டி கூட்டணிக்குள்ளே சேர்க்கக்கூடாது அப்படின்னு காங்கிரஸ் முடிவெடுத்திருக்காங்களாம். அதனால இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க டிஎம்கே டிஎம்சி 2 பேருக்கும் இப்போ வரைக்கும் அழைப்பு விடப்படலையாம். இண்டி கூட்டணி ஆலோசனை கூட்டத்தில் டிவிகே பங்கேற்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இது 3. 4வது என்ன பார்க்க போகிறோம், ஹிமாச்சல் பிரதேசத்தில் காங்கிரஸ் ஆட்சி நடக்குதுங்க. எப்போதுமே லோக்கல் பாடி எலெக்ஷன் நடக்குதுன்னா ஆளும் கட்சி தான் மிகப்பெரிய ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணுவாங்க. ஆனால் ஹிமாச்சல் பிரதேசத்தில் நடந்த உள்ளாட்சி தேர்தலில் பாஜக தரமான சம்பவம் பண்ணியிருக்கு. 4 மாநகராட்சியில் 3 மாநகராட்சியை பாஜக ஜெயிச்சிருக்கு. மாண்டி, சோலன், தர்மசாலா இது 3ஐயும் பாஜக ஜெயிச்சிருக்கு. ஒன்றே மட்டும்தான், பாலம்பூர் மட்டும்தான் காங்கிரஸ் ஜெயிச்சிருக்காங்க. இத்தனைக்கும் காங்கிரஸ் அங்கே ஆளும் கட்சி. சட்டப்பேரவை ரிசல்ட்டு கண்கூட தெரியுது. போன அசம்பிளி எலெக்ஷனில் 0.5% வாக்குகள் வித்தியாசத்தில் தான் பிஜேபி ஆட்சியை இழந்தாங்க. அடுத்த சட்டமன்ற தேர்தலில் ஹிமாச்சல் பிரதேசத்தில் பிஜேபி ஆட்சி தான், அது இப்போவே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு பொலிட்டிக்கல் கமெண்டேட்டர் சொல்கிறாங்க. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க, அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி, ஜெய் ஹிந்த்.